ஹிஜாப் ஒரு கவசம் அப்படின்னு சொல்லி எதனால இஸ்லாம் சொல்லுது? ஆண்களுக்கு சவாலான விஷயம் பெண்கள் மேல தங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்றது. பெண்களுக்கு சவாலான விஷயம் ஆண்களோட பார்வை தன் மேல ஈர்க்கப்படாம பாதுகாத்துக் கொள்றது. 30 நாள் 30 இஸ்லாமிக் வீடியோ அப்படிங்கிறதுல இன்னைக்கு டே 6. எந்த ஒரு கணவருமே தன்னோட மனைவி எல்லா ஆண்களாலையும் ரசிக்கப்படுறத விரும்ப மாட்டா. எந்த ஒரு மனைவியும் தன்னோட கணவன் எல்லா பெண்களையும் ரசிக்கிறதையும் விரும்ப மாட்டா. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துல எது நடந்தாலும் அதிகமா இன்வால்வ் ஆகிறது பெண்கள் தான். இதனாலதான் இஸ்லாம் பெண்களுக்கு ஹிஜாப் அப்படிங்கிற கவசத்தை இஸ்லாமிய ஆடை சட்டம் மூலியமா அந்நிய ஆண்களோட பார்வைகள் இருந்தும் தான் ஆண்களோட பார்வையில ஈர்க்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகா அமைச்சிருக்கு. இதையும் தவிர இஸ்லாமிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல காரணம், அந்த வாசனை திரவியங்கள் மூலியமா அந்நிய ஆண்கள் அந்த பெண்கள் மேல ஈர்க்கப்படக்கூடாது. இந்த ஒரு சிச்சுவேஷனால சமூகத்துல பெண்களுக்கு பல பாதிப்புகளும் பயங்கரங்களும் நடக்குது. இப்படி போற்றி பாதுகாக்கிற இந்த ஒரு புனிதமான இஸ்லாம் மதத்தை தான், இந்த ஒரு இஸ்லாமிய சட்டங்களை தான் உலக நாடுகள் எல்லாமே பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் இஸ்லாம் ரிமைண்ட் பண்ற ஒரு விஷயம் தான், ஒரு கருவை உருவாக்கக்கூடிய பெண்ணான தாயின் காலடியின் கீழே தான் சொர்க்கம் இருக்கு அப்படிங்குது. இந்த ஒரு பாயிண்ட்லயே புரிஞ்சுக்க முடியும் இஸ்லாத்துல பெண்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு அப்படிங்கறத. இந்த மாதிரி இஸ்லாமிய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.